அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் ஷாபானுடைய ஜுமாவுடைய தினத்தில் செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமலை நம்ம இன்றைக்கு செய்கிறது அப்படிங்கிறது நம்முடைய நசீபையை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை இன்றைக்கு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற ஆற்றல் மிகுந்த ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது. இதை ஷாபானுடைய ஜுமாவுடைய தினத்துல தான் நம்ம ஓதணும். அதற்கு தான் அல்லாஹாலா நசீபையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமையை கொடுத்துருக்கிறான். ஏன்னா இந்த நாளின் பரக்கத் கொண்டு, இந்த மாதத்தின் பரக்கத் கொண்டு நமக்கு நம்முடைய தேவைகளை அல்லாஹ் கபூலாக்கி தருவான். இன்னும் நம்முடைய விதியில் இல்லாததை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி தருவான். இன்னும் இந்த ஒரு அமலை இன்றைக்கு செய்யறதுக்கு அல்லாஹாலா இந்த வருடம் முழுவதுமே நமக்கு இதனுடைய பலன்களை கொடுக்குறான். இன்ஷா அல்லாஹ் ஷபானுடைய மாதத்தில் ஜுமா தினத்தில் இந்த அமலை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் அல்லாஹாலா ரஹ்மத்தை பொழியிறானா. அவங்களுடைய செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்குறானா. இன்னும் அவங்க கேட்கக்கூடிய எல்லா துஆக்களையுமே அல்லாஹ் கபூலாக்குறானா. இதை ஓதுறவங்களுக்கு மட்டும் கிடையாது, ஓதக்கூடிய குடும்பத்தினர் அனைவருக்குமே அல்லாஹாலா துஆக்களை கபூலாக்கி கொடுக்குறான். எனவே யாருக்கெல்லாம் துஆக்கள் கபூலாகணுமோ அல்லது செல்வம் மிகுந்த ஒரு மனுஷனா வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அல்லது கடன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த திக்ரை ஒதுங்க. இன்னும் ஆடம்பரமான சொகுசான வாழ்க்கை வாழணும், இன்னும் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த திக்ரை ஒதுங்க. ஏன்னா துஆக்கள் கபூல் ஆகுவதற்கான சிறந்த திக்ரு இதுதான். இன்றைக்கு இதை ஓதி பாருங்க. இந்த வாரத்திலேயே அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவான். நீங்களும் உங்க குடும்பமும் சந்தோஷமா இருக்கலாம். கடன் பிரச்சனை இருக்காது. கடன் பிரச்சனை இனி உங்களோட ஆயுசுக்குமே வராது. இன்னும் இந்த வாரத்திலேயே நீங்க கேட்கக்கூடிய 80 தேவைகளை அல்லாஹ் கபூலாக்கி தர்றான். இன்னும் நசீபையை மாற்றி அமைக்கக்கூடிய திக்ரு இதுதான். அது என்ன திக்ரு அப்படின்னா அதுதான் அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். இதுதான் அல்லாஹுவை புகழ்றதுல தலைமையான தஸ்பீஹ். சூரா ஃபாத்திஹாவில் இருக்கக்கூடிய வசனம். இந்த ஒரு திக்ரை யார் சொன்னாலும் அல்லாஹ் அப்படியே மயங்குறானா. ஏன்னா இது அல்லாஹுக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சர்வ உலக இரட்சகனான அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இந்த திக்ரை மட்டும் சொல்லிட்டா அல்லாஹ் மயங்குவானா. எப்போ இதை சொன்னாலும் அல்லாஹ் நமது துஆவுக்கு பதில் தருவான். ஏன்னா அல்லாஹுவை புகழ்றத அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹுவை புகழ்ந்துட்டு நம்ம கேட்கக்கூடிய துஆவுக்கு அல்லாஹ் பதில் தர்றான். இன்னும் இந்த ஒரு திக்ரு அல்லாஹுவை புகழ்றதுக்கு மட்டும் கிடையாது, அல்லாஹுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா இந்த வார்த்தையை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அல்லாஹ் தனது திருக்குரான்ல சொல்கிறான், நன்றி செலுத்தக்கூடிய அடியாருக்கு அல்லாஹ் அதிகம் அதிகம் கொடுக்கிறானா. எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அத்தனை விஷயங்களுக்குமே நன்றி செலுத்தக்கூடிய வகையில், இன்னும் அல்லாஹுவை புகழக்கூடிய வகையில் இன்றைக்கு ஜுமாவுக்கு முன்னாடி 80 முறையும் ஜுமாவுக்கு பிறகு 80 முறையும் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல நன்றி சொல்லுங்க, அல்லாஹுவை புகழுங்க, உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க. யார் ஒருவர் இந்த வார்த்தையை ஒரு முறை சொல்கிறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு அவங்க கேட்குறத விட பல மடங்கு அதிகமாக கொடுக்குறான். எனவே இந்த நாளில் இந்த திக்ரை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, பயன்படுத்தி கொள்ளுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த அல்லாஹ்வை புகழக்கூடிய அதிகமான சிறப்புகளை நமக்கு கொடுக்கக்கூடிய, இன்னும் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த திக்ரை, இந்த தலைமையான தஸ்பீஹ நம்ம எல்லோருமே அதிகம் அதிகம் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். இன்றைக்கு ஜுமாவுடைய தினத்தில் 80 முறை தொழுகைக்கு முன்னாடியும் தொழுகை முடிச்சுட்டு 80 முறையும் ஓதிட்டு இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையானதை கேட்டுக்கோங்க. நீங்களும் உங்களுடைய குடும்பமும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் பெற்று நிம்மதியாக இருக்கலாம். இன்னும் நீங்கள் கேட்குற எல்லா துஆவையும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த திக்ரை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன்.
இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.